ராஜாங்கம் சொல்றாரு, சேதுவுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் தான் கல்யாணம். நான் இத சொன்னதுக்கு அப்புறம் யாரும் ராசி அது இதெல்லாம் பேச வேண்டாம். இந்த பிள்ளையோட அப்பனுக்கு போன் பண்ணி இந்த பிள்ளைக்கு என்னைக்கு 18 வயசு ஆகுதுன்னு கேளு. பட்டாசு வெடிக்கிற சத்தம் கேக்குது. கருப்பு, வெளியே போய் பாரு, நம்ம வீட்லயா சத்தம் கேக்குதுன்னு. வாங்க சித்தப்பா. ஐயா உள்ளதான் இருக்காரு. பாண்டி மாலையோட ஓடியாராரு. சம்மந்தின்னு சொல்றாரு. ராஜாங்கத்துக்கு மாலையை போட்டுட்டு தொட்டு கும்பிடுறாரு. பாண்டி, ஜெயில இருந்து விடுதலை ஆனப்ப உங்களை அங்கேயே பாக்கணும்னு நினைச்சேன். அத வராததுக்கு என்ன மன்னிச்சிருங்க சம்மந்தி. வெள்ளத்தாய் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. பாண்டி கொஞ்சம் கூட வெக்கமான இல்லாம எப்படி நடந்துக்கிறான். ராஜாங்கம் எந்திரிக்க சொல்றாரு. பாண்டிய, அண்ணன் பழைய விஷயத்தெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால தேவையில்லாதெல்லாம் நீ பேச வேண்டாம். பாண்டி, உங்ககிட்ட நான் முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும். சொல்லுங்க சம்பந்தி. சேது கல்யாண விஷயமா அண்ணன் முக்கியமான முடிவு எடுத்திருக்காரு. சேதுக்கும் தமிழுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. திருப்பியும் ராஜாங்கம் காலில் விழுகிறாரு. நீங்க தெய்வம் சாமின்னு சொல்றாரு. பாண்டிய, அடிக்கடி காலில் விழுந்துகிட்டு இருக்கீங்க. எல்லாரும் என் மகளை ராசி இல்லாதவன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கய்யா. அதனால மனசு ரொம்ப வேதனைப்பட்டுச்சியா. சாமி இருக்காரியா, உங்க ரூபத்துல இருக்காரியா. அதுக்கு முன்னாடி பொண்ணுக்கு எப்ப 18 வயசு ஆகுது அதான் சொல்லு. பாண்டி சொல்றாரு, என் பொண்ணுக்கு இன்னைக்கு 18 வயசு சம்பந்தி. என் மகளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். சும்மா விளையாடாத பாண்டி. இப்படிலாம் நீங்க கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் சர்டிபிகேட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இத பாருங்க. ஆமாண்ண, பொண்ணுக்கு 18 வயசு ஆயிடுச்சு. ராஜாங்கம் சொல்றாரு, ஜோசியருக்கு போன் போட்டு அடுத்த முகூர்த்தம் எப்பன்னு பாக்க சொல்லுங்க. வெள்ளத்தாய் சொல்றாங்க, கொஞ்சம் அமர முடிவெடுக்கலாம்ல. ஆத்தா, நான் தான் சொல்லிட்டேன்ல, இந்த வீட்டுல நல்ல காரியம் நடந்தாதான் சந்தோஷம் திரும்பும். ஜாதகக்காரருக்கு போன் பண்ணிட்டு பேசிட்டு போன வைக்கிறாங்க. அண்ணன், நாளானைக்கு இருக்கிறதுதான் கடைசி வளர்புற முகூர்த்தமா. அந்த ஒரு நாள் தான் இந்த மாசத்துல நல்ல நாள்னு சொல்றாரு ஜாதகக்காரர். ராஜாங்கம் சொல்றாரு, நாளானைக்கே கல்யாணத்தை வச்சுப்போம். என்ன செல்லப்பாண்டி, ஓகேவா? சம்பந்தியே அப்படிலாம் சொல்லக்கூடாது. மகளை கூட்டிட்டு வான்னு நீங்க சொல்லுங்க, நான் இன்னைக்கே கூட்டிட்டு வந்துடுறேன். செல்லப்பாண்டி, உங்க வீட்டுக்கு போய் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்க. நம்ம போன்ல பேசிப்போம். நம்மளோட பூர்வீக வீட்டுக்கு போயிருவோம் அப்படின்னு ராஜாங்கம் சொல்றாரு. சம்பந்தி, நாளானைக்கு கல்யாணம்னு சொல்லிட்டீங்க. பணமோ நகையோ புடவையோ என்கிட்ட இல்லையே. ராஜாங்கம் சொல்றாரு, ஏற்கனவே நாங்க எல்லாமே கொடுத்துட்டோமே சம்பந்தி. அதெல்லாம் எப்பயோ திருப்பி வாங்கிட்டாங்க. பாண்டி, யாரு திருப்பி வாங்கினது? ஈஸ்வரி சொல்றாங்க, கல்யாணம் நின்னு போச்சு, நான் அத்தை தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க எல்லாத்தையும். மோகனா, ஏற்கனவே வாங்கின நகை புடவை அதெல்லாம் வேண்டாம், அவங்கிட்டயே திருப்பி கொடுத்துருங்க. அந்த நகை கடைக்காரங்கிட்டையும் புடவை கடைக்காரங்கிட்டையும் புதுசா வாங்கி கொடுத்துருங்க பாண்டி கிட்ட. செல்ல பாண்டி, நான் இன்னொரு விஷயம் உனக்கிட்ட சொல்ல போறேன். மறுபடியும் என் காலில் நீ விழுகக்கூடாது. சரிங்கய்யா, எல்லாரும் ஆக வேண்டிய வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கிளம்பிட்டார். போஸ் அந்த வேலைக்கார பொண்ணோட பேசுறான். சேதனை கல்யாணம் மாத்திரம் நடந்துச்சுன்னா அடுத்து நம்ம கல்யாணம் தான்னு போஸ் சொல்றாரு. இப்ப என் தகுதிக்கு மீறி நான் ஆசைப்படுறேன்னு என் மனசு கடந்து தவிக்குது போஸ். சேத அண்ணனுக்கே சாதாரணமான வீட்டுல சம்பந்தம் பண்ணலையா, அதே மாதிரி நம்ம காதல சொன்னா நம்ம வீட்டுல சம்மதிக்க போறாங்க, அவ்வளவுதானே. அந்த பொண்ணு போயிருக்கு. சொல்றாரு, கூடிய சீக்கிரத்துல நான் யாருன்னு உனக்கு நான் காட்டுறேன். செல்வி சொல்றாங்க, உங்க தங்கச்சி கிட்ட அப்பாவே வந்து இனிமேட்டு இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னாதான் என் மனசு திருப்தி அடையும். வீட்டுக்கு வெளியே பாட்டு சத்தம் கேக்குதுன்னு எல்லாரும் போய் பாக்குறாங்க. செல்வி முதற்கொண்டு யாரோ ஒருத்தங்க நம்ம வீட்டுல குழாயை கட்டி பாட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அத்தை, பட்டாசு சவுண்டு கேக்குது. அப்ப பாண்டி டான்ஸ் ஆடிக்கிட்டு ஜாலியா இருக்காரு. நாளை பார்க்கலாம். இன்றைய பொது அறிவு. திட்ட நீர் எதில் சுரக்கிறது? பதில், கல் ஈரல். நாளை சந்திப்போம்.